இதுக்காக நீ 1/2 மணி நேரமா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. நீ வேலைக்கு சிபாஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, நீ தான் அனுப்புனேன்னு அவன் சொல்லவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றது? அதனாலதான் பொதுவா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா நீங்க அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அவங்க உண்மையிலே நல்லவங்க. இத பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், முதல்ல அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. மோகன், அவங்க குடியிருக்கிற இடத்துல கூட நீ இருக்க வேணாம். உடனே அந்த வீடை காலி செய். இனிமே ஒவ்வொரு வீடா மாத்திக்கிட்டு என்னால அலைய முடியாது. உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். என்ன நீ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற? முதல்ல நான் சொன்னதை செய். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன நீ பிராக்டிஸ் பண்ணலையா? பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே, அப்பா கிட்ட அதை பத்தி பேசினேன். அவங்க படிப்பு மத்த எல்லாம் குறிச்சு வாங்கிட்டு வர சொன்னாரு. லட்சுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இனிமே அந்த பசங்க விஷயம் எதுலயும் நீ தலையிடக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு. இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. தேங்க்யூ டீச்சர். வாங்கலாங்க, எல்லாரும் கீழே வாங்க. சார், நாங்க உறது இருக்கட்டும், வீட்டுக்காரரா லட்சணமா இல்லாம இது என்ன துண்டு அண்டர்வேர்? என்ன துண்டு என்ன அண்டர்வேர்? என் வீடு என் இஷ்டம். நான் கோமனை கூட கட்டிக்கிட்டு வருவேன். அது இல்ல சார், கீழே பொம்பளைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேமா இல்லையா? ராமு, வாங்க சார். உங்க வீடு உங்க அண்டர் இருந்தீங்க. சரியா, இது என் வீடு என் அண்டர்வேர் என் கோமனம் தான். இருந்தாலும் அது என் மகன் மாதிரி. போண்டா இப்படி வாடா மரடா. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டு ஓனர் அண்டர்வேரோட இருக்கிறாரு, கொஞ்சம் கூச்சப்படுறாரு. என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். என்னது? உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமா, அது சக்சஸ் ஆயிடுச்சு. உங்கள யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும். சார், எம்டி ரூம் எங்க இருக்கு? ஏன், என்ன விஷயம்? வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓஹோ, அது அங்க இருக்கு. தேங்க்ஸ். ஏன் சுப்பிரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் போறாங்க. வாழ்த்துக்கள். அஸ்தி மகனே. தேங்க்யூ. எஸ், கம் இன். வாமா உட்கார். கர்ப்பமா இருக்கம்மா. என்னடா? அப்பா படம் செல்ல அம்மா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னமாச்சு? திடீர்னு லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. கேட்ட தூக்க மாத்த சாப்பிட்டே சொல்றேன். இங்கம்மா. உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் இங்க கேட்காத. போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்திலாம் பாக்குறியா? கடிச்சே கொண்டு தள்ளியா?
வழியில ஏதோ சத்தம் கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல, உள்ள வந்தா தெரியும். வாங்க. அட ஏனுங்க மணி எல்லாம் பேந்த பேந்த முழிக்கிறீங்க? அதுதான் களத்துக்கு மேல டை கடிக்கு மாப்பிள வந்துட்டாரல்ல, ஆக வேண்டியது பாருங்க மணி. யாரா மாப்பிள? வாய் முடுறா. நல்ல ஆளுவே. இதான் பொண்ணுன்னா நீதான் மாப்பிள. ரோட்ல போற என்ன கத்தி காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்து இல்லாம மாப்பிள பொண்ணு பல்லெல்லாம் பேத்துருவேன். யாரா அந்த பொண்ணு? பொண்ணு யாரா? பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு மூஞ்சி மறந்து போச்சா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. வாய் முடுறா. யோ, செய்யற தப்ப செஞ்சுட்டு எங்க வாய் முட சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? நீங்க எல்லாம் சொல்றதுனால தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழக. தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகுனால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? விளக்கமாத்தால் எடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோச்சுக்காதுங்க. நான் தனியா அழைச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன். படிச்சவரு ஏத்துக்குவாரு. வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்சவன்னா படிக்காதவன்னா என்னடே? ஆமடே. இது சபத்துக்கு பிறந்த மூதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன, இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம். உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன். என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிற? டாக்டர் கிட்ட எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்றான் ஆளு? இந்த பொண்ணு கட்டில தாலி கட்ட போறானா இல்லையா? பேசிட்டு இருக்க. ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் இவர, ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப வந்து பேய் முழி முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதான் இதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன். உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். மரியாதை உன் தாலிக்கிட்ட. திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கடே. போய் எடுத்துக்கூடா போடா. என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. லட்சுமி பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? முதல்ல இங்கதான் இருந்தாங்க. இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஐயோ, நான் அவங்கள அவசியம் பார்க்கணும். எங்க இருக்காங்க? எதுக்குங்க? என்ன விஷயம்? பரதநாட்டியம் கத்துக்கணும். யாரு? நான் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும். ஐயோ, டேய் தண்ணி கொண்டடா. தண்ணி பத்தாது, பிராந்தி